சுவாசித்தல், ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ட்ஸ். உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத நிகழ்ச்சி சுவாசித்தல். தாவர வாழ்வியல் பகுதியில் நீட் தேர்விற்கு அதிகமான வினாக்கள் கேட்கப்படும் பகுதி தாவரங்களில் சுவாசித்தல், ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ட்ஸ். தமிழ் மீடியம் படித்த மாணவர்களுக்காக NCERT பேஸ்ட் சிலபஸில் உள்ள இந்த பகுதி தமிழில் விளக்கமாக இந்த வீடியோவில் எளிமையாக விவரிக்கப்பட்டுள்ளது. மேலும் TNSCERT சிலபஸ் படி 11ஆம் வகுப்பு சுவாசித்தல் பாடத்தின் முக்கியமான கருத்துக்களும் விளக்கப்பட்டுள்ளன. ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ட்ஸ் பாடத்தில் நீட் சிலபஸில் பார்ட் 4 பிளான்ட் பிசியாலஜியில் நாம் படிக்க வேண்டிய பாடப்பகுதிகள். பாகம் 4 தாவர வாழ்வியல். பாடம் 4 சுவாசம், வாயு பரிமாற்றம், செல் சுவாசம், கிளைகாலிசிஸ், நொதித்தல், காற்றில்லா நிலையில், TCA சுழற்சி மற்றும் எலக்ட்ரான் கடத்து அமைப்பு, காற்று நிலையில், ஆற்றல் தொடர்புகள், ATP மூலக்கூறுகளின் எண்ணிக்கை உருவாக்கம், ஆம்பிஃபோலிக் வழித்தடம், சுவாச ஈவு. இன் இங்கிலீஷ், யூனிட் 4 பிளான்ட் பிசியாலஜி. ரெஸ்பிரேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், செல்லுலார் ரெஸ்பிரேஷன், கிளைகாலிசிஸ், fermentation in aerobic condition, TCA cycle and electron transport system in aerobic, energy relations, number of ATP molecules generated, amphibolic pathway, respiratory quotient. நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த சிலபஸ் படி ஒவ்வொரு பகுதியாக படித்தால் முழுமையான மதிப்பெண்களை பெற இயலும். சுவாசித்தல். மனிதன் மூக்கு வழியாக உள்ளிழுக்கப்படும் ஆக்சிஜன் வாயு நுரையீரலுக்கு கடத்தப்பட்டு அங்கிருந்து செல்களுக்குள் அனுப்பப்படும் நிகழ்ச்சி சுவாசித்தல் எனப்படுகிறது. தாவரங்களில் குறிப்பிட்ட சுவாச உறுப்புகள் இல்லையெனினும் இலைத்துளைகள் வழியாக வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. வாட் இஸ் ரெஸ்பிரேஷன்? இன்ஹேல் ஆஃப் O2 அண்ட் எக்ஸ்ஹேல் ஆஃப் CO2. சுவாசித்தல் என்பது ஆக்சிஜன் வாயுவை உள்ளிழுத்தலும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளிவிடுதலும் ஆகும். ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்வின் மூலம் தாவரங்களில் ஒளி ஆற்றலானது வேதி ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இந்த வேதி ஆற்றலானது CO2 ஆகவும் ஆற்றலாகவும் பகுக்கப்படும் நிகழ்வு சுவாசித்தல் எனப்படுகிறது. தாவரங்களில் நடைபெறும் சுவாசம் ஒளி ஆற்றல் இலைகளில் உள்ள பசுங்கணிகத்தால் கவர்ந்தெழுக்கப்பட்டு ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்வின் மூலம் கார்போஹைட்ரேட்டாக மாற்றப்படுகிறது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் மைட்டோகாண்ட்ரியாவில் ATP மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்வு செல் சுவாசித்தல் எனப்படுகிறது. செல் சுவாசித்தலின் போது வெளிவிடப்படும் CO2 மற்றும் நீர் தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறது. இந்த சுழல் நிகழ்வே இவ்வுலகில் உயிரினங்கள் நிலைத்து வாழ உதவுகிறது. ரெஸ்பிரேஷன், செல்லுலார் ரெஸ்பிரேஷன், செல் சுவாசித்தல். trapping of energy for synthesis of ATP. உணவுப் பொருள் உடைக்கப்பட்டு ஆற்றல் வெளிவிடப்படும் நிகழ்ச்சி செல் சுவாசித்தல் எனப்படுகிறது. Energy is released in the form of ATP molecules. ஆற்றல் ATP மூலக்கூறுகளாக வெளிவிடப்படுகிறது. Breaking of carbon-carbon, அதாவது CC bonds of complex molecule is called cellular respiration. சிக்கலான மூலக்கூறுகளின் CC பிணைப்பை உடைத்தல், கார்போஹைட்ரேட் அல்லது குளுக்கோஸ் மூலக்கூறுகள் CO2 + H2O + ATP மூலக்கூறுகளாக சிதைக்கப்படும் நிகழ்வு செல் சுவாசித்தல் எனப்படுகிறது. சைட் ஆஃப் ரெஸ்பிரேஷன், மைட்டோகாண்ட்ரியா. So mitochondria is called as energy house of the cell. Because of ATP molecules are produced here, ATP is called currency of the cell. சுவாசித்தல் நடைபெறும் இடம் மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் கோபுரம் என்று அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா செல் நுண்ணுறுப்பு. ATP செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுகிறது. மைட்டோகாண்ட்ரியாவின் அமைப்பு. செல் சுவாசம் நடைபெறும் உறுப்பு மைட்டோகாண்ட்ரியா. செல்லினுள் காணப்படும் சவ்வினால் சூழப்பட்ட மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் நுண்ணுறுப்பு மைட்டோகாண்ட்ரியா. 2 membranes, inner membrane and outer membrane. உட்சவில் காணப்படும் விரல் போன்ற நீட்சிகளுக்கு
கிறிஸ்டே என்று பெயர். இவற்றில் காணப்படும் நுண்துகள்கள் F1 துகள்கள் அல்லது ஆக்சிசோம்கள் என்று அழைக்கப்படுகின்றன. F1 பகுதியில் காணப்படும் நொதி ஏடிபி சிந்தேஸ். இது ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. உட்சவில் உட்பகுதியில் காணப்படும் கூழ்மப்பொருள் மேட்ரிக்ஸ் எனப்படுகிறது. இதில் DNA மற்றும் ரைபோசோம்கள் காணப்படுகின்றன. உட்சவ்வு பகுதியில் சர்சினேட் டீஹைட்ரேஜினேஸ் நொதி மற்றும் காணப்படுகிறது. பிற நொதிகள் அனைத்தும் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ் பகுதியில் காணப்படுகிறது. பல அயனிகளை ஊடுகடத்த இயலாத சவ்வாக உட்சவ்வு உள்ளது. ஆக்சிகரண பாஸ்பரிகரணத்திற்கு உதவும் புரோட்டான் வாட்டத்தை தக்கவைக்க இச்சவ்வு உதவுகிறது. The inner membrane is responsible for selective transport of molecules and helpful for the proton gradient in the oxidative phosphorylation. ATP மூலக்கூறின் அமைப்பு structure of ATP. இதில் adenine nucleotide base with an pentose sugar and 3 phosphate groups are present. adenine காரம், ரைபோஸ் சர்க்கரை, 3 பாஸ்பேட் தொகுதிகள் இணைந்து ஒரு ATP மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. 3 பாஸ்பேட் தொகுதிகளில் இறுதியில் உள்ள 2 பாஸ்பேட்டுகள் உயர் ஆற்றல் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது. இறுதியில் உள்ள பாஸ்பேட் மூலக்கூறு உடைந்து கனிம பாஸ்பேட்டாக மாற்றப்படும் போது அதிக ஆற்றல் வெளிவிடப்படுகிறது. எனவே ATP செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுகிறது. ATP is called as currency of a cell. ATPயிலிருந்து உருவாகும் ஆற்றல் கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் மற்றும் கொழுப்பு உருவாக்கத்திற்கு பயன்படுகிறது. Breaking of last phosphate molecule release enormous amount of energy. So ATP is called as energy currency of a cell. This energy is used for cellular metabolism. No specialized organs for respiration in plants, but guard cells in leaves and lenticels in the stem bark are used for this purpose. தாவரங்களில் குறிப்பிட்ட சுவாச உறுப்புகள் கிடையாது. இலைகளில் உள்ள காப்பு செல்களும் தண்டுகளில் உள்ள லெண்டிசெல்களும் இப்பணியை மேற்கொள்கின்றன. ஈக்குவேஷன் ஆஃப் த ரெஸ்பிரேஷன். சுவாசித்தல் சமன்பாடு. C6H12O6 கார்போஹைட்ரேட் அல்லது குளுக்கோஸ் பிளஸ் 6CO2 கார்பன் டை ஆக்சைடு gives it break down into 6CO2 plus 6H2O plus energy. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு சிதைவடைந்து உருவாக்கப்படும் ஆற்றலின் அளவு 686 கிலோ கலோரிகள் அல்லது 2868 கிலோ ஜூல்கள் ஆகும். சுவாசித்தலின் படிநிலைகள். ஸ்டெப்ஸ் இன் ரெஸ்பிரேஷன். 1. Glycolysis. 2. Krebs cycle. 3. Electron transport system. 4. Oxidative phosphorylation. 1. Glycolysis. 2. Krebs சுழற்சி. 3. எலக்ட்ரான் வழித்தடம். 4. ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரணம். ஸ்டெப்ஸ் இன் கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸ் வரையறை. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு 2 மூலக்கூறு பைருவிக் அமிலமாக மாற்றப்படும் நிகழ்வு கிளைகாலிசிஸ் எனப்படுகிறது. The process of one glucose molecule is converted into 2 molecules of pyruvic acid is called as glycolysis. The net gain of ATP molecule in glycolysis is 8 ATP. Glycolysis நிகழ்வின் போது உருவாக்கப்படும் ATP மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 8 ATP மூலக்கூறுகள் கிளைகாலிசிஸ் நிகழ்வின் மூலம் உருவாக்கப்படுகின்றன. Breaking down of glucose into pyruvic acid is called glycolysis. It is given by 3 scientists, Electron, Meyerhoff and Bernas. So it is named as EMP pathway. It occurs only in cytoplasm. குளுக்கோஸ் மூலக்கூறு உடைக்கப்பட்டு பைருவிக் அமிலமாக மாற்றப்படும் நிகழ்வு கிளைகாலிசிஸ் எனப்படுகிறது. எம்டன், மேயர்ஹாப் மற்றும் பர்னாஸ் ஆகிய அறிவிஞர்களால் இத்தடம் கண்டறியப்பட்டதால் EMP வழித்தடம் என்று அழைக்கப்படுகிறது. கிளைகாலிசிஸ் நிகழ்வானது செல்லின் சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு 2 molecules of pyruvic acid. Glucose derived sucrose that is produced in the photosynthesis. Sucrose is converted into glucose and fructose with the help of the enzyme invertase.
ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு 2 மூலக்கூறு பைருவிக் அமிலமாக மாற்றப்படும் நிகழ்வு கிளைகாலிசிஸ். ஒளிச்சேர்க்கையின் போது உருவாக்கப்படும் ஸ்டார்ச் அல்லது சுக்ரோஸ் குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸாக மாற்ற பயன்படும் நொதி இன்வெர்டேஸ். In the first step of glycolysis, glucose is converted into glucose 6-phosphate. The enzyme used here is hexokinase. கிளைகாலிசிஸின் முதல் படிநிலையில் குளுக்கோஸ் மூலக்கூறு குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் ஆக ஹெக்ஸோகைனேஸ் நொதியால் மாற்றப்படுகிறது. குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் ஆனது ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் ஆக ஐசோமரேஸ் நொதியால் மாற்றப்படுகிறது. ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் DHAP என்னும் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் ஆகவும் 3-பாஸ்போகிளிசரால்டிகைடு ஆகவும் பிளக்கப்படுகிறது. 3-பாஸ்போகிளிசரால்டிகைடு பிஸ்பாஸ்போகிளிசரால்டிகைடு ஆகவும் பின்னர் பாஸ்போகிளிசரால்டிகைடு ஆகவும் பாஸ்போ ஈனால் பைருவிக் அமிலமாகவும் மாற்றப்பட்டு இறுதியாக பைருவிக் அமிலமாக மாற்றப்படுகிறது. 6 கார்பன் பொருளான குளுக்கோஸ் 2 மூலக்கூறு 3C கார்பன் பொருளான பைருவிக் அமிலமாக கிளைகாலிசிஸ் நிகழ்ச்சி மூலமாக மாற்றப்படுகிறது. இதில் உருவாக்கப்பட்ட பைருவிக் அமிலம் சுவாசித்தலின் அடுத்த படிநிலையான கிரப் சுழற்சியினுள் நுழைகிறது. குளுக்கோஸ் 2 மூலக்கூறு பைருவிக் அமிலமாக மாற்றப்படும் நிகழ்வு கிளைகாலிசிஸ். இதன் மூலம் உருவாக்கப்படும் பைருவிக் அமிலம் கிரப் சுழற்சியினுள் செல்கிறது. காற்றற்ற சூழல் பைருவிக் அமிலமானது நொதித்தல் அல்லது ஃபெர்மெண்டேஷன் நிகழ்ச்சியினுள் செல்கிறது. Fermentation, incomplete oxidation of glucose in anaerobic condition is called as fermentation. நொதித்தல் என்பது குளுக்கோஸ் மூலக்கூறு பகுதி ஆக்சிஜனேற்றமடைதல். ஆக்சிஜன் அற்ற நிலையில் நொதித்தல் நடைபெறுகிறது. In the absence of O2, pyruvic acid is converted into CO2 and ethanol. If it is no CO2 is liberated, CO2 வெளிவிடாத நிலையில் pyruvic acid is converted into lactic acid. Yeast poison occurred at alcohol concentration is above 13%. Yeast நச்சாதல் ஆல்கஹால் கான்சன்ட்ரேஷன் 13% மேல் இருந்தால் நடைபெறும். நொதித்தல் நிகழ்ச்சியின் போது 2 ATP மூலக்கூறுகள் வெளியிடப்படுகின்றன அல்லது உருவாக்கப்படுகின்றன. ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு கிளைகாலிசிஸ் மூலம் 2 பைருவேட் என்னும் பைருவிக் அமிலமாக மாற்றப்படுகிறது. காற்றற்ற நிலையில் டீகார்பாக்சிலேஷன் மூலம் 2 மூலக்கூறு CO2 வெளியேற்றப்பட்டு 2 அசிட்டால்டிகைடாக மாற்றப்பட்டு பின்னர் எத்தனால் ஆக மாற்றப்படுகிறது. இந்நிகழ்வானது ஈஸ்ட் போன்ற ஒரு செல் உயிரினங்களில் நடைபெறுகிறது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் காற்று சுவாசித்தல். இதன் படிநிலைகளாவன: ஸ்டெப் 1 complete oxidation of pyruvate by step-by-step removal of hydrogen atoms and releasing 3CO2. It takes place in the matrix of mitochondria. காற்று சுவாசித்தலின் முதல் படிநிலையில் பைருவிக் அமிலம் முழுமையாக ஆக்சிஜனேற்றம் அடைதல் நிகழ்கிறது. ஹைட்ரஜன் மூலக்கூறு படிப்படியாக வெளியேற்றம் அடைந்து 3CO2 வெளியேற்றப்படுகிறது. நடைபெறும் இடம் மைட்டோகாண்ட்ரியாவின் மேட்ரிக்ஸ் பகுதி. ஸ்டெப் 2 removal of molecular O2 and synthesis of ATP. It takes place in the inner membrane of mitochondria. O2 வெளியேற்றப்படுதலும் ATP உருவாக்கப்படுதலும் நடைபெறும் இடம் மைட்டோகாண்ட்ரியாவின் உட்சவ்வு. Equation of aerobic respiration காற்று சுவாசித்தலின் சமன்பாடு. Pyruvic acid plus COA coenzyme A NAD plus gives acetyl COA plus CO2 plus NADH plus H plus. இதிலிருந்து கிடைக்கப்படும் அசிட்டில் கோஎன்சைமானது TCA சைக்கிளினுள் நுழைகிறது. TCA ஆர் கிரப் சைக்கிள் ஆர் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். கிரப் சுழற்சியின் படிநிலைகள். அசிட்டில் கோஎன்சைம் ஆக்சாலோ அசிட்டிக் அமிலத்துடன் இணைந்து சிட்ரேட், ஐசோசிட்ரேட், ஆல்ஃபா கீட்டோ குளுட்டரேட், சக்சினைல் கோஏ, சக்சினேட், ஃபியூமரேட், மாலேட், ஆக்சாலோ அசிட்டிக் அமிலமாக மாற்றப்பட்டு OAA மீண்டும் கிரப் சுழற்சியை தொடர்ந்து நடைபெற செய்கிறது.
Steps in citric acid cycle. Step 1, acetyl-CoA plus water plus OAA இணைந்து சிட்ரிக் அமிலமாக மாற்றப்படுகிறது. முதலில் கிடைக்கும் தளப்பொருள் சிட்ரிக் அமிலமாக இருப்பதால் இச்சுழற்சி சிட்ரிக் அமில சுழற்சி என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் ஈடுபடும் நொதி சிட்ரேட் சிந்தேஸ். Step 2, சிட்ரிக் அமிலம் ஐசோசிட்ரேட் ஆக மாற்றமடைதல் என்சைம் ஐசோமரைஸ். Step 3, ஐசோசிட்ரேட் ஆல்ஃபா கீட்டா குளுட்டோரிக் அமிலமாக மாற்றமடைதல். ஆல்ஃபா கீட்டோ குளுட்டோரிக் அமிலம் சக்சிரைல் கோ என்சைமாக மாற்றமடைதல். சக்சிரைல் கோஏ ஓஏயாக மாற்றமடைதல். ஓஏஏ மீண்டும் கிரப் சுழற்சியினுள் நுழைகிறது. The complete equation of TCA cycle: pyruvic acid 4NAD plus FAD plus 2H2O plus ADP plus PI. Inorganic phosphate. It gives 3CO2 plus 4NADH plus 4H plus 4FADH2 plus ADP. கிரப் சுழற்சியில் மாற்றமடையும் மூலக்கூறுகள்: 1 GDP குவானோசைன் டைபாஸ்பேட் 2 GTP, ADP adenosine diphosphate 2 ATP, NAD plus 2 NAD plus H, FAD plus FADH2. 1 molecule of ADPH plus H plus is equal to 3 ATP. As like 1 molecule of FADH plus equal to 2 molecules of ATP. எலக்ட்ரான் கடத்து சங்கிலி, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இது மைட்டோகாண்ட்ரியாவின் உட்சவில் நடைபெறுகிறது. மேட்ரிக்ஸ் பகுதியில் உள்ள ஹைட்ரஜன் அயனி மூலக்கூறுகள் புரோட்டான் சாய்வின்படி உட்சவினுள் நுழைகிறது. Based on the proton gradient, they diffuse the inner membrane and release the hydrogen ions in the surface of the inner membrane. ET is present in the mitochondrial inner membrane. Electron passed on the O2, resulting H2O formation. Electron from NADH oxidized by complex 1. Then electron transport to ubiquinone called complex 2. Then electron transport to the cytochrome C1 is called complex 3. Cytochrome A3 is called as complex 4. Complex 1 to 4 by complex 5. The complex 1 என்பது கூட்டமைப்பு 1 என்பது NADH dehydrogenase குறிக்கிறது. Complex 2 கூட்டமைவு 2 FADH2ஐயும், காம்ப்ளெக்ஸ் 3 சைட்டோக்ரோம் C1ஐயும், காம்ப்ளெக்ஸ் 4 என்பது சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸையும் குறிக்கிறது. காம்ப்ளெக்ஸ் 5 என்பது ATP சிந்தேஸ் நொதியை குறிப்பிடுகிறது. உச்சவிலுள்ள F1 மற்றும் F0 துகள்கள் ATP சிந்தேஸ் மூலம் ATPயை உருவாக்கி ஒரு கால்வாய் போல செயல்பட்டு அம்மூலக்கூறுகளை உச்சவிலிருந்து வெளியேற அனுமதிக்கிறது. மைட்டோகாண்ட்ரியாவில் காணப்படும் F0 F1 துகள்கள் ADP மூலக்கூறுகளுடன் ஒரு கனிம பாஸ்பேட் மூலக்கூறினை இணைத்து ATP சிந்தேஸ் நொதியின் மூலம் ATPயாக மாற்ற உதவுகிறது. காம்ப்ளெக்ஸ் 5 கூட்டமைவு என்பது ATP சிந்தேஸ் நொதியை குறிக்கிறது. ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். It occurs in the presence of oxygen. ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரணம் ஆக்சிஜன் இருக்கும்போது மட்டுமே நடைபெறும். ஆற்றல் ஆக்சிடேஷனுக்கும் ரிடக்ஷன் ஒடுக்கத்திற்கும் செலவழிக்கப்படுகிறது. So it is called oxidative phosphorylation. Synthesis of ATP by ATP synthase complex 5. There are two components in ATP synthase. ATP சிந்தேஸில் 2 பகுதி கூறுகள் உள்ளன. F1 head phase தலைப்பகுதி, பெரிஃபெரல் மெம்பரேன் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ். வெளிச்சவு புரத கூட்டமைப்பு ADPயை ATPயாக மாற்றுகிறது. F0 canal of proton cross to inner membrane, integral membrane protein complex. F0 துகள் உச்சவில் பொதிந்த அமைப்பாக உள்ளது. இது புரோட்டான்களை சவ்வு இடைவெளி பகுதியிலிருந்து மேட்ரிக்ஸினுள் செலுத்த உதவும் கால்வாயாக உள்ளது. Catalytic site of F1 complex for the production of ATP. F1 துகள் பகுதி ATP உருவாக்கத்தில் உதவுகிறது. மைட்டோகாண்ட்ரியாவில் காணப்படும் F0 F1 துகள்கள் ADP மூலக்கூறுகளுடன் ஒரு கனிம பாஸ்பேட் மூலக்கூறினை இணைத்து ATP சிந்தேஸ் நொதியின் மூலம்
ஏடிபியாக மாற்ற உதவுகிறது. காம்ப்ளெக்ஸ் 5 கூட்டமைவு என்பது ஏடிபி சிந்தேஸை குறிக்கிறது. 2 hydrogen ions passes through F0 from inner membrane space to the matrix down the electrochemical proton gradient. 2 மூலக்கூறு H+ அயனிகள் புரோட்டான் சாய்வு குறையும் போது F0 துகள் வழியாக கடத்தப்படுகிறது. ஆற்றல் தொடர்புகள். The respiratory balance sheet. Glucose only being respired in the aerobic respiration. Glucose மட்டுமே காற்று சுவாசத்தில் ஈடுபடும் சுவாச தளப்பொருளாகும். Net gain of 30 ATP molecules in anaerobic respiration in 1 molecule of glucose respired. காற்று சுவாசித்தலின் போது ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் ஆக்சிஜனேற்றம் அடைந்து 38 ஏடிபிகளை உருவாக்குகிறது. The number of ATP molecules produced from one glucose molecule in aerobic respiration as given below. The process, molecules, ATP and total amount of ATP gained. In the glycolysis, 2 molecules of ATP and 2 NADH released. Total amount of ATP gained is 8 ATP. In the process glycolysis, 3 NADH in 2 cycles, total 18 ATP. FADH2 in 2 cycle, 4 ATP. GDP in 2 cycle, 2 ATP. Oxidative decarboxylation process, 2 NADH in 2 cycles, totally 6 ATP gained. The net gain is 38 ATP molecules. 38 ATP மூலக்கூறுகள் சுவாசித்தலின் போது உருவாக்கப்படுகின்றன. நொதித்தல் மற்றும் காற்று சுவாசத்திற்கு இடையிலான வேறுபாடுகள். Difference between fermentation and aerobic respiration. In fermentation, 1 partial breakdown of glucose. குளுக்கோஸ் மூலக்கூறு பகுதி ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. In aerobic respiration, complete oxidation of glucose and gives CO2 and H2O. குளுக்கோஸ் மூலக்கூறு முழுவதும் ஆக்சிஜனேற்றம் அடைந்து CO2 மற்றும் H2வை உருவாக்குகிறது. In fermentation, net gain is 2 ATP. நொதித்தலின் போது நிகர லாபம் 2 ATP மூலக்கூறுகள். In aerobic respiration, net gain is 38 ATP molecules. காற்று சுவாசத்தின் போது நிகர லாபம் 38 ATP மூலக்கூறுகள். In fermentation, NADH is oxidized into NAD+. It is very slow process. NADH ஆக்சிஜனேற்றம் அடைந்து NAD+ உருவாதல் மிக மெதுவான செயலாக நொதித்தலில் காணப்படுகிறது. In aerobic respiration, NADH is oxidized into NAD+ is a very vigorous process. NADH ஆக்சிஜனேற்றம் அடைந்து NAD+ உருவாதல் மிக விரைவான செயலாக காற்று சுவாசத்தில் காணப்படுகிறது. Amphibolic pathway, இருவகை வழிப்பாதை. Respiratory substrate is glucose. Oxygenated தளப்பொருள் glucose. Respiratory pathway involved both catabolism, breaking down of certain molecules, and anabolism, synthesis of some molecules. In aerobic respiration, breaking down of glucose and synthesis of ATP. So this pathway is called amphibolic pathway. காற்று சுவாசத்தின் போது சில மூலக்கூறுகள் உடைக்கப்படுகிறது, சில மூலக்கூறுகள் கட்டமைக்கப்படுகின்றன. இங்கு குளுக்கோஸ் மூலக்கூறு உடைக்கப்பட்டு ஏடிபி மூலக்கூறு உருவாக்கப்படுகிறது. எனவே காற்று சுவாச வழிப்பாதை ஆம்பிபோலிக் அல்லது இருவகை வழிப்பாதை எனப்படுகிறது. Breaking down of carbohydrate into glucose, protein into amino acid, fats into fatty acids. Respiratory quotient, சுவாச ஈவு. RQ or respiratory quotient is the ratio of volume of CO2 evolved to the volume of the O2 consumed in the respiration. சுவாச ஈவு என்பது சுவாசத்தின் போது வெளிவிடப்படும் CO2 கார்பன் டை ஆக்சைடுக்கும் பயன்படுத்தப்படும் O2 அல்லது ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள விகிதம். It is calculated by the formula RQ equal to volume of CO2 evolved. It is divided by volume of O2 consumed. சுவாச ஈவு கீழ்காணும் சூத்திரத்தினால் கணக்கிடப்படுகிறது. சுவாச ஈவு சமம் வெளிவிடப்படும் CO2வின் அளவு வகுத்தல் பயன்படுத்தப்படும் O2வின் அளவு. RQ ஆஃப் கார்போஹைட்ரேட், சுவாச ஈவு கார்போஹைட்ரேட்டுக்கு 1ஆகவும் RQ ஆஃப் ஃபேட்டி ஆசிட் இஸ் கிரேட்டர் தேன் 1.
கொழுப்பு அமிலங்களுக்கு ஒன்றை விட அதிகமாகவும் RQ of protein is 0.9 or less than 1. சுவாச ஈவு புரத பொருட்களுக்கு 0.9 அல்லது ஒன்றை விட குறைவாகவும் காணப்படும். ஆனால் ட்ரைபால்மிட்டைன் எனக்கூடிய கொழுப்பு அமிலத்தில் சுவாச ஈவின் அளவு 0.7 ஆகும். while in tripalmitain fatty acid having 0.7 RQ. கடந்த சில ஆண்டுகளில் நீட் தேர்வில் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட சில வினாக்கள் உங்கள் பயிற்சிக்காக. Question: Number of ATP molecules produced from one glucose molecule in aerobic respiration. The given four answers are: answer A 38, B 32, C 30, D 28. காற்று சுவாசத்தின் போது ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறிலிருந்து கிடைக்கும் ஏடிபிக்களின் எண்ணிக்கை. கொடுக்கப்பட்டுள்ள விடைகள்: ஆப்ஷன் ஏ 38, ஆப்ஷன் பி 32, ஆப்ஷன் சி 30, ஆப்ஷன் டி 20. த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 38. அதனுடைய விரிவான விளக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக ஒரு காற்று சுவாசத்தின் போது 38 ஏடிபிக்கள் உருவாக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின்: சிட்ரிக் அமில சுழற்சியின் போது தளப்பொருள் பாஸ்பரீகரணம் அடைவதன் எண்ணிக்கை. த நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன் இன் ஒன் டர்ன் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் இஸ். த கிவன் ஃபோர் ஆன்சர்ஸ் ஆர்: ஆப்ஷன் 1 0, ஆப்ஷன் 2 1, ஆப்ஷன் 3 2, ஆப்ஷன் 4 3. The right answer is option 2 1. நெக்ஸ்ட் கொஸ்டின்: கிளைகாலிசிஸின் முதல் மீளா வினையானது குளுக்கோசினை குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாற்றுவதாகும். இதன் கிரியா ஊக்கி எது? Conversion of glucose into glucose 6 phosphate, the first irreversible reaction of glycolysis is catalyzed by. The four answers given are: option 1 aldolase, option 2 hexokinase, option 3 enolase, option 4 phosphofructokinase. The right answer is option 2 hexokinase. Next question: the biomolecule is common to a respiration mediated breakdown of fats, carbohydrate and proteins. கொழுப்பு, கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்களின் சுவாசித்தல் வழி உடைதலுக்கு எந்த உயிரி மூலக்கூறு பொதுவானது? The given four answers are: option A acetyl CoA, option B pyruvic acid, option C fructose 1,6 bisphosphate, option D glucose 6 phosphate. The right answer is option A acetyl CoA. Next question: the energy releasing metabolic process in which substrate is oxidized without an electron acceptor is called. வளர்ச்சிதை மாற்றத்தின் போது தளப்பொருள் ஆக்சிஜனேற்றத்தில் வெளியேறும் ஆற்றலை எலக்ட்ரான்கள் ஏற்கும் நிகழ்வின் பெயர். The given four answers are: answer A photo respiration ஒளி சுவாசம், B aerobic respiration காற்று சுவாசித்தல், C glycolysis, D fermentation நொதித்தல். The right answer is option D fermentation நொதித்தல். Next question: the overall goal of glycolysis Krebs cycle and electron transport system is the formation of. Glycolysis Krebs சுழற்சி மற்றும் எலக்ட்ரான் கடத்துச் சங்கிலி ஆகியவற்றின் ஒட்டுமொத்த இலக்கு கீழ்கண்டவற்றுள் எதை உருவாக்குவது? The given four answers are: A sugars சர்க்கரை, B ATP in small stepwise unit ATPக்களை சிறு படிநிலைகளில் உருவாக்குவது, ஆப்ஷன் C ATP in one large oxidation reaction ATPக்களை ஒரு மிகப்பெரிய ஆக்சிஜனேற்ற நிலையில் உருவாக்குதல், D நியூக்ளிக் அமிலம். The right answer is option B ATP in small stepwise units. Next question: which of the statement is incorrect? The given four statements are: option A glycolysis operates as long as it is supplied with NAD that can pick up hydrogen atom, B glycolysis occurs in cytosol, C enzymes of TCA cycle are present in mitochondrial matrix, D oxidative phosphorylation takes place in outer membrane.
The right answer is answer D. Oxidative phosphorylation takes place in the mitochondrial outer membrane. Next question, mitochondrial electron transport chain is mitochondriaவில் நடைபெறும் எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. The given four options are option A cyclic phosphorylation சுழற்சி பாஸ்பரிகரணா, B oxidative phosphorylation oxygenate பாஸ்பரிகரணா, C matrix of mitochondria mitochondriaவின் matrix, D oxysomes. The right answer is option B oxidative phosphorylation oxygenate பாஸ்பரிகரணம். Next question, respiratory quotient RQ value of tripalmitine is tripalmitine சுவாச ஈவு. The four answers given are option A 0.09, B 0.9, C 0.7, D 0.07. The right answer is option C 0.7. Next question, where is the respiratory electron transport ETS located in plants? தாவரங்களில் சுவாசித்தல் எலக்ட்ரான் கடத்து சங்கிலி காணப்படும் இடம். The given answers are option A mitochondrial matrix, B outer mitochondrial membrane மைட்டோகாண்ட்ரியாவின் வெளிச்சவ்வு, C inner mitochondrial membrane மைட்டோகாண்ட்ரியாவின் உட்சவ்வு, D intermembranal space சவ்வு இடைவெளி. The right answer is option C inner mitochondrial matrix மைட்டோகாண்ட்ரியாவின் உட்சவ்வு. Next question, what is the role of NAD plus in cellular respiration? Cell சுவாசித்தல் NAD plus in பங்கு. The given options are option A the functions as an enzyme ஒரு நொதி போல செயல்படுகிறது. Option B it functions as an electron carrier இது ஒரு எலக்ட்ரான் ஏற்பியாக செயல்படுகிறது. Option C it is a nucleotide source for ATP synthesis ATP உருவாக்கத்தின் போது நியூக்ளியோடைடுகளின் மூலமாக உள்ளது. Option D it is the final electron acceptor for aerobic respiration காற்றில்லா சுவாசத்தின் போது இறுதி எலக்ட்ரான் ஏற்பியாக உள்ளது. The right answer is option B it functions as an electron carrier.